இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, 13 முதல் 17 முடிய உள்ள இறைவாக்குகள். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. கடற்கரை சாலையை ஒட்டிய நடைபாதை ஒன்றில் காலை வேளையிலே அதிகமான மக்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவராக நடந்து சென்ற ஒரு நபர் எதிர்பாராத நேரத்தில் எதிரே வந்த நபர் மீது மோதிவிடுகிறார். எதிரே வந்த நபர் சற்று எரிச்சலோடு அவரை பார்த்து, யார் யானி என்று கேட்டார். உடனே அவர், சார், இதைத்தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்காவது தெரிந்தால், நான் யார் என்று தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். எதிரே வந்த நபர் அவரை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு நடையை கட்டுகிறார். இவரும் தன்னுடைய நடையை தொடர்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசுவும் கூட 2 கேள்விகளை சீடர்களை பார்த்து கேட்கிறார். மானிட மகன் மக்கள் யாரென்று சொல்லுகிறார்கள், நீங்களோ நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று சீடர்களிடம் கேட்கிறார். இயேசு எதற்காக இந்த கேள்விகளை கேட்க வேண்டும்? இதற்கான நிர்பந்தம் என்ன? அவசியம் என்ன? கட்டாயம் என்ன? மக்கள் தன்னை பற்றி எந்த அளவிற்கு பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவா? நிச்சயமாக இல்லை. மாறாக மக்கள் தன்னை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்களா? தன்னுடைய வாழ்வும் பணியும், தன்னுடைய வார்த்தைகளும் வாழ்வு செயல்பாடுகளும் தான் யார் என்பதை சரியாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றனவா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இயேசு இந்த கேள்விகளை கேட்கிறார். மக்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறார்கள் என்று சீடர்கள் சொன்ன பதில் இயேசுவுக்கு திருப்தியாக இல்லை. எனவேதான் சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று. சீடர்களில் ஒருவராகிய சீமோன் பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். இதை கேட்ட இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன் என்று அவரை பாராட்டி, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று உயர்வை, மேன்மையை அப்பொழுதே பேதுருவுக்கு அளிக்கின்றார். இதே கேள்வியை இயேசு இன்று நம்மையும் பார்த்து கேட்கிறார். நமது பதில் என்ன? நம்மில் பெரும்பாலோர் இயேசுவை மேம்போக்காக, அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக புரிவதற்கும் அறிவதற்கும் முயற்சி செய்கிறோம். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இயேசுவை உள்ளார்ந்த விதத்தில் புரிந்து அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சிலரில் நாம் இருக்கிறோமா என்று எண்ணி பார்ப்போம். எனவே அன்புக்குரிய மக்களே, இறை வேண்டலின் வழியாக, இறை வார்த்தையை வாசிப்பதின் வழியாக, அன்றாட அனுபவங்களின் வழியாக உள்ளார்ந்த விதத்தில் இயேசுவை புரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், அனுபவிக்கவும்
நாம் முயற்சிகளை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்விலும் உயர்வையும் மேன்மையும் நிறைவையும் நலன்களையும் நன்மைத்தனங்களையும் ஆண்டவர் இயேசு கொண்டு வருவார். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.